ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஆஞ்சநேய சுவாமினே நமோ நமக. வெல்கம் டு ஜோடியக் சர்வீசஸ். ஏதாவது ஒரு ஒளி தீபம் அல்லது எண்ணெய் நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து உலகெங்கும் பொதுவாக வழிபாடு அல்லது சடங்குகள் செய்யப்படுகின்றன. வீடுகள், கோவில்கள் மற்றும் பிற இடங்களில் நூற்றாண்டுகளாக விளக்குகள் ஒளிக்காகவும் ஆன்மீக வழிபாடுகளின் ஒரு பகுதியாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. உலோகம், மண் மற்றும் பிற பொருள்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு விளக்குகள் உள்ளன. ஆன்மீக முறையில் நெய் விளக்கு பயன்பாட்டில் இருந்தாலும் மற்ற பல எண்ணெய்களும் ஏனைய பலன்களுக்காக பயன்பாட்டில் உள்ளன. பலவிதமான எண்ணெய்கள் விளக்கு ஏற்ற பயன்படுகின்றன. பல கலாச்சாரங்களில் விளக்குகள் ஞானம், வெளிச்சம் மற்றும் இருளை அகற்றும் சக்தியின் குறியீடாக பார்க்கப்படுகின்றன. விளக்கு ஏற்றும் எண்ணெய்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமாக ஆன்மீக மற்றும் வாஸ்து நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது. நல்லெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய் போன்றவை செல்வம், ஆரோக்கியம், நல்ல குணம், பக்தி, ஞானம், ஆயுள், செயல் பலிதம், பாதுகாப்பு போன்ற பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு எண்ணெயும் ஒரு குறிப்பிட்ட சக்தியை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இப்பொழுது விளக்கு ஏற்றும் எண்ணெய்களின் வகைகள் மற்றும் அவற்றின் நன்மைகளை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய மன அமைதி, ஞானம், பக்தி, சரணாகதி, அருள் போன்றவை கிடைக்கும். கெட்ட சக்திகளை இந்த நல்லெண்ணெய் ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் விலக்கிவிடும் என்பது ஐதீகமாக இருக்கின்றது. இரண்டாவது இலுப்பை எண்ணெய். இலுப்பை எண்ணெய் விளக்கு செல்வம், மன உறுதி, குடும்ப நலன் ஆகியவற்றுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மூன்றாவது நெய் விளக்கு. ஒருவரை அல்லது ஒரு இடத்தை புனிதமாக்கும் சக்தி கொண்டது இந்த நெய் விளக்காகும். வழிபாடு நேரத்தில் ஞான ஒளியை வழங்கக்கூடியதாக நெய் விளக்கு இருக்கின்றது. அதிக ஆன்மீக நன்மைகள் கிடைக்கும். தெய்வ அருள், தரிசனம் போன்றவைகள் கிடைக்கும். சித்திகள் கைகூடி வரும். இந்த நெய் விளக்கு முக்கியமாக முதலாவதாக அனைவராலும் வழிபாட்டிற்கு ஏற்றப்பட்டு பக்தியுடன் பிரார்த்திக்க பயன்படுகின்றது. நான்காவது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் என்பது கேஸ்டர் ஆயில் என்று அழைக்கப்படும். விளக்கெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய உடல் வலிமை, மன வலிமை, ஆன்மபலம் பெருகும். கண் பார்வை தெளிவு பெறும். ஐந்தாவது தேங்காய் எண்ணெய் விளக்கு. தேங்காய் எண்ணெய் நோய்களை நீக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கின்றது. செழிப்பு, சுத்தம், தெய்வீக சக்திகள் கிடைக்கும். ஏவல் பில்லி சூன்யங்கள் விலகும். தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றி வழிபாடு செய்ய இது ஒரு விதத்தில் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தி நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தரும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டு உள்ளன. இந்த 5 வகையான எண்ணெய்கள் ஒவ்வொன்றும் வீட்டில் வாஸ்து சமநிலை, தெய்வீக அருள், சிறந்த மனநிலை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி பெற அதிகமாக உதவி செய்கின்றது. பெரும்பாலான பலன்களை இந்த 5 விளக்கு, அதாவது 5 எண்ணெய்கள் கொண்ட விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய அனைத்தும் கிடைக்கும் என்ற ஐதீகம் இருக்கின்றது. 5 எண்ணெய்களையும் தனித்தனியாகவும் அல்லது சேர்த்து பஞ்சதீப எண்ணெயாகவும் பயன்படுத்தி வழிபாடு செய்யலாம். அறிவியல் பூர்வமாகவும் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளை நீக்கக்கூடியதாக, அதாவது கெட்ட கிருமிகளை நீக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த விளக்குகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள், அதாவது சக்தி ஓட்டங்களை நீக்கி நேர்மறையான சக்தி ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டதாகவும் இந்த பஞ்சதீப எண்ணெய் விளக்குகள் பயன்படுகின்றன. இப்பொழுது தீபம் ஏற்றுதலும் கிரக தோஷ பரிகாரமும் பற்றி பார்க்கலாம். வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் துன்பங்கள், கவலைகள், பிரச்சனைகள், கடன்கள், சோதனைகள், நோய்கள் ஆகியவற்றிற்கு பல ரகசியங்களும் சூட்சுமங்களும் அடங்கிய பரிகார முறை என்னவென்றால், திருக்கோவில்களில் அல்லது மகான்களில் சன்னிதானங்களில், வீடு ஆகியவற்றில் குறிப்பிட்ட கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வருவது மிக சிறந்த பரிகாரமாக கருதப்படுகின்றது. மேலும் இது எளிய பரிகாரம் மட்டுமின்றி உடனுக்குடன் பலனளிக்கக்கூடிய மகத்தான சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. மற்ற எண்ணெய்களை கொண்டும் விளக்கேற்றலாம். பொதுவாக எந்தெந்த கிழமைகளில் தீபம் ஏற்றி வந்தால் எத்தகைய தோஷங்களுக்கு அது பரிகாரமாக அமையும் என்பது பற்றி உங்கள் நன்மைக்காக இங்கு கொடுத்திருக்கின்றோம். ஓம் கம் கணபதியே நமக. ஞாயிற்றுக்கிழமை இந்த தினத்தில் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்ய இதயம், வயிறு, இரத்தம், நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகும். பித்ரு கைங்கரியங்கள் விட்டு சென்றிருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடியதாகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இவ்வாறு ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலகும். திங்கட்கிழமை விளக்கேற்றி வழிபாடு செய்ய மனக்கவலை, மனோவியாதி, நிம்மதியின்மை, பயம், தாழ்வு மனப்பான்மை, குழந்தைகளுக்கு ஏற்படும் சித்த பிரம்மை, சொரியாசிஸ், எக்ஸிமா, வெண்புள்ளிகள் போன்ற சர்ம நோய்களை நீக்கக்கூடியதாக திங்கட்கிழமை விளக்கேற்றி வழிபாடு செய்ய அனைத்து நன்மைகளையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. சிலர் சோமவார விரதம் இருந்தும் திங்கட்கிழமைகள் வழிபாடு செய்வார்கள். அவ்வாறு செய்ய மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை
விளக்கேற்றி வழிபாடு செய்ய பெண்களுக்கு திருமணம் தடைபடுதல், ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும், முன்கோபம், அவசர புத்தி, பிடிவாதங்கள் விலகும். மேலும் முருகனுடைய அருள் கிடைக்கும். அடுத்து புதன்கிழமை விளக்கேற்றி வழிபாடு செய்ய படிப்பில் தடை, ஞாபக மறதி, பாடங்களில் ஆர்வமில்லாமல் இருப்பது, மாணவர்களுக்கு சகவாச தோஷம், மருந்துகளுக்கு பிடிபடாத நோய்கள் போன்றவைகள் விலகும். மேலும் இறையருள் கிடைக்கும். அடுத்து வியாழக்கிழமை விளக்கேற்றி வழிபாடு செய்ய ஆண்களுக்கு விவாக தடை ஏற்பட்டிருந்தால் திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியின்மை, புத்திர பாக்கியமின்மை, தெய்வத்திடம் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, ஆச்சாரியர்கள், குரு ஆகியோருக்கு துரோகம் இழைத்த சாபங்கள் இருப்பது, பெரியோர்களை அவமதிப்பது, சுப காரியங்கள் தடைப்பட்டு நிற்பது, குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகிய அனைத்தும் தீர்ந்து குடும்பத்தில் இந்த அனைத்து விதமான துன்பங்கள் நீங்கி நன்மைகள் விளையும். குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை விளக்கேற்றி வழிபாடு செய்தல் மிகுந்த இதில் பல ரகசியங்கள் அடங்கப்பெற்றுள்ளது. அடுத்து வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வழிபாடு செய்ய தாம்பத்திய சுக குறைவு, கணவன் மனைவி அந்யோன்யம் பாதிக்கப்படுதல் போன்றவைகள் நீங்கும், தரித்திரம் விலகும், வேலை தொழில் அமையும். சனிக்கிழமை விளக்கேற்றி வழிபாடு செய்ய கடன் தொல்லைகள், மாங்கல்ய பலத்திற்கு சோதனைகள், பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்படும் மனவேதனைகள், பூர்வீக சொத்திற்கு ஆபத்து பங்கம் இருந்தால் அது நீங்குதல், பண விரயம் ஆகியவை நீங்கி அனைத்தும் கைகூடி வரும். அடுத்து ராகு காலத்தில் சிலர் விளக்கேற்றி வழிபாடு செய்வார்கள். வீட்டிலும் சரி அல்லது கோவில்களில் துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தல் பல காலமாக அமைந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய ஆயுள் பாதிப்பு, ஆரோக்கியமின்மை, விபரீத நோய்கள், உத்தியோகமின்மை, தொழில் பிரச்சனை, பில்லி சூன்யம், செய்வினைகள், தோஷங்கள் விலகும். வேலை நிரந்தரமின்மை, மேல் அதிகாரிகளால் தொல்லைகள் ஏற்படுவது, ஜாதகத்தில் ராகு கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் விலகி அனைத்து நன்மைகளும் கிடைக்கப்பெறும். மேலும் மக்கள் அனைவரும் முடிந்தவரை இந்த முறைகளை பின்பற்றி குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வேண்டி பலன் பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இந்த தீப வழிபாட்டில் மேலும் சில குறிப்புகளை பார்ப்போம். விளக்கு எண்ணெயில் கல்லுப்பு சேர்த்து ஏற்றி வழிபட கடன் சுமை குறையும், செல்வம் பெருகும், எதிர்மறை சக்திகள் விலகும். நவதானியம் சிறிது சேர்த்து விளக்கேற்றி வழிபட நவக்கிரக பகவான்களின் அருள் கிடைக்கும், நவக்கிரக தோஷங்கள் விலகும். தாமரை விதைகள் இட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்ய மகாலட்சுமி வாசம் செய்வாள். விளக்கெண்ணெயில் கொஞ்சம் கற்பூரம் இட்டு ஏற்றி வழிபாடு செய்ய வியாதிகள் குணமாகும். சந்தனம் அல்லது ஜவ்வாது சிறிது சேர்த்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய நல்ல சிந்தனைகள் ஏற்படும். வேப்ப எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய எதிரிகள் ஒழிவார்கள், ஏவல் மற்றும் எதிர்வினைகள் நீங்கும். சிவப்பு அல்லது பிள்ளையார் குந்துமணி சிறிது சேர்த்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய கண் பார்வைகள் தீர்க்கமடையும், சிந்தனை தெளிவு பெறும், தெய்வீக தரிசனங்கள் கிடைக்கும். ஏலக்காய் அல்லது லவங்கப்பட்டை சேர்த்து விளக்கேற்றி வழிபட தொழில் விருத்தி, ஜனவசியம், அரசியல் கைகூடும். பவழ மணிகள் சேர்த்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய முருகனுடைய அருள் கிடைக்கும், பூமி அனுகூலம் கிடைக்கும், சொத்து பிரச்சனைகள் தீரும். வசம்பு சிறிது சேர்த்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய சொல்வன்மை, வாக்சித்தி, போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கும். காய்ந்த துளசி குச்சிகள் அல்லது இலைகள் சிறிது விளக்கேற்றும் எண்ணெயிலிட்டு ஏற்றி வழிபாடு செய்ய ஞானம், பக்தி, மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும். இதுபோன்று பலவிதமான திருவிளக்கு பூஜையின் ரகசியங்கள் விளக்கு பூஜை செய்து அல்லது விளக்கு தியானம் செய்து பலர் சித்தியடைந்து இறைநிலையும் அடைந்து இருக்கின்றார்கள் என்பது பலருக்கும் அறிந்த வெளிப்படையான ரகசியமாகும். மேலும் அனைவரும் விளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்து பக்தியுடன் பிரார்த்தனை செய்து அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். ஜோடியாக் சர்வீசஸ் மூலமாக உங்கள் GR நரசிம்மன். நன்றி, வணக்கம்.